இன்றைக்கி நம்ம மல்டிமீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறுவினா நான் சொல்லியிருந்தேன் மல்டிமீட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டு. அது எப்படி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, கண்டினியூட்டி மோடு வச்சுட்டு நான் ஏசி லைனை செக் பண்ணேன். அதுலேருந்து உள்ளேருந்து புகை மாரி வந்துச்சு. நான் உள்ளே கைட்டி பார்த்ததில் R9 ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் போயிருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேறு எதுனா போர்டில் இருக்குமான்னு பார்த்தேன், ஆனால் வேறு எதுலேயும் இல்லை. இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 901. அதோட வேல்யூ 900. இது 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டதும் கரெக்டாக இருக்கும். அதால் ஒரு பிசிபி போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், 1K ரெசிஸ்டன்ஸு. இப்போ அது எப்படி சால்ட்ரிங் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வேஸ்ட்டான SMD. அது R9 போட்டு இருக்கும் பாருங்கள், அதுதான் அது. நடுவில் ஹோல்ஸ் மாரி விழுந்துச்சு. இப்போ அதை தான் மாற்ற போகிறோம். 1K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். இப்போ SMD 2 இதுலேயும் சால்ட்ரிங் வச்சுப்போம் 1K ரெசிஸ்டன்ஸை. ஒரு பக்கம் சால்ட்ரிங் வச்சாச்சு, இன்னொரு பக்கம் அது கரெக்டாக மடக்க முடியல. அதனால் ஒரு மெலிசான காப்பர் கம்பி வச்சு சால்ட்ரிங் வச்சுப்போம். சால்ட்ரிங் வச்சு மீதி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இது கண்டினியூட்டி மோட் வச்சு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், சவுண்டு வருது. கரெக்டாக எத்த ஒன்று நின்றுருது. ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக எத்தாலும் நிற்காமல் இருந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். நான் சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கினேன், 2 மல்டிமீட்டர் எடுத்துக்கினேன். ஒன்று புதுசு, இன்னொன்று ரிப்பேர் பண்ணுது. 2 வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஒன்று பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். 2 மல்டிமீட்டர் 720 வச்சுக்கலாம். வச்சுக்கின்னு 2 பின்னும் எடுத்து ஒரு இதில் செட் பண்ணிடலாம். இப்போ சுவிட்சு போடுவோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்றுத்தில் 164, இன்னொன்றுத்தில் 171 வருது. இன்றைக்கி இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 80 தான் வந்துச்சு, இப்போ கரெக்டாக வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.